தாமரை எழுதிய உன்னை மட்டும் உயிர் தொட அனுமதிப்பேன். அனுமதி 28. அன்று அமைச்சர்களுடன் விழா ஏற்பாடுகள் பற்றி பேசி முடித்த இளவரசி சந்திரவதனாம்பிகை காவல் தலைவர்கள் மற்றும் திசை காப்பாளர்களிடம் படைகளின் எண்ணிக்கை, பயிற்சி நிலவரங்கள் பற்றி விசாரித்து அறிந்து கொண்டாள். அவர்கள் விடைபெற்று சென்ற பின் மன்னரிடம், அமைச்சர் ஆலவாய் பெருமொழியாரிடம் படைகள் நகர்வு, ஒருங்கிணைப்பு, போருக்கான ஆயத்தங்கள் பற்றிய தகவல்களை கலந்துரையாட இப்பேச்சுக்களில் ஒரு நாழிகை பொழுது கடந்து சென்றிருந்தது. விருந்து மண்டபத்தை சுற்றி பார்த்தபோது விருந்தினர் அனைவரும் விடைபெற்று சென்றிருந்தனர். பணியாளர்கள் சுத்தம் செய்வதில் ஈடுபட்டு இருக்க அவளின் பார்வை இளவல் அமர்ந்திருந்த இடத்தில் சில கை நொடி பொழுதுகள் நிலைத்தது. அடுத்தடுத்து இருந்த அலுவல்கள் கவனம் வர தந்தையிடமும் அமைச்சர் பெருமானிடமும் விடைபெற்று வெளியே செல்லும் வழி நோக்கி செல்லலானாள். இந்திர விழா தொடக்க நாளன்று விருந்துக்கு இளவல் வந்திருந்த போது தனது பேச்சினால் சினம் கொண்டு செல்ல, தான் மறித்து பேசிய இடம் வந்ததும் அவளின் கால்கள் வேகம் தடைப்பட்டது. அவளின் உள்ளுணர்வு பொய்க்கா வண்ணம் ஆளை மறைக்கும் பெரிய அளவு இருந்த தூணிற்கு பின்னால் இருந்து விருந்தினர் அறையின் மறுவாசலில் தன் வலிய இடது தோளை சாய்த்து வலக்கரத்தை இடை மீது வைத்தவாறு நின்று கொண்டிருந்தான் இளவரசன் சிம்மவர்மன். அவனின் மேல் விழிகளை பதித்தபடி நெருங்கியவளை உணராதவனாய் ஆழமான யோசனையில் மூழ்கியது போல் இருந்த இளவலின் தோற்றம் நிற்கவா கடக்கவா எனும் குழப்பத்தை ஏற்படுத்த சந்திரவதனாம்பிகையின் மென்னடையில் ஒரு தயக்கம் வந்தது. அப்போது சட்டென்று நிமிர்ந்தவன் விழிகளில் தெரித்த கூர்மை அவளின் கண்வழி புகுந்து இதயம் வரை செல்ல, அவனின் ஊடுருவும் பார்வையை தாங்க இயலாமல் தவிப்புடன் விளைகளை தாழ்த்தியவள் அவனை கடந்து செல்ல தலைப்பட்டாள். அப்போது வதனா எனும் அவனின் ஆழ்ந்த குரலின் அழைப்பில் மனமதிர அப்படியே நின்றாள். உன்னிடம் பேசத்தான் காத்திருக்கிறேன். உன்னிடம் திருமணம் பற்றி சிலவற்றை பேசி தெளிவுபடுத்த வேண்டும் என்றவனின் முகத்தை திரும்பியும் பாராமல் சிறு மூச்சுடன், திருமணம் பற்றி எனது நிலை அனைவரும் அறிய தெளிவுபடுத்தி விட்டேனே, அது பற்றி பேச உங்களிடம் தெளிவுபடுத்த என்று தனியே ஏதும் இல்லை இளவலே என சிம்மனோ நிதானமாய், தெளிவு தேவைப்படுவது எனக்கல்ல, உனக்குத்தான் வதனா. உனது பேச்சு, பயன்படுத்திய வார்த்தைகள், அதன் மறைபொருளாய் உள்ள உன் ஆழ்மனக்கிடங்கை, அதில் உள்ள என் மீதான உனது காதல் பற்றி பேச வேண்டும் எனவும் திடுக்கிட்டு திரும்பி நிமிர்ந்து பார்த்தவள் இல்லை எனவும் கரம் உயர்த்தி தடுத்தவன், வாக்குவாதம் செய்ய இது இடமல்ல. நம் குரல் யாரையும் எட்டாத தனிமையான இடத்தில் பேசுவோம், பேசியே தீர வேண்டும் என்றவன் குரலில் தென்பட்ட உறுதி கண்டு, இப்போது தனிமையில்தானே நிற்கிறோம் என மெதுவாக மொழிய, இல்லை என தலையை சேர்த்தவனின் கண்கள் ஒரு கயிறு தொலைவில் இருந்த வயலின் காவலர்களையும் தன் அலுவலை செய்தவாறு சுற்றிலும் நடமாடிக்கொண்டிருந்த பணிப்பெண்களையும் வலம் வந்து திரும்ப, சந்திராம்பை சிறு மூச்சுடன், இப்போது நான் போர் பயிற்சி செய்யும் இடம் செல்லப் போகிறேன். ஆசான் மற்றும் மாசேனை நாயகர் வெற்றிவேந்தன் விழா ஏற்பாடுகளை கவனிக்க சென்றிருப்பார்கள். எனவே பயிற்சி கூடம் சென்று மேற்பார்வையிட்டுவிட்டு ஆயுத காப்பாளரிடம் சில உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என்றவளை இடைமறைத்தது இளவலின் குரல். இந்த உடை அலங்காரத்திலா போர் பயிற்சி செய்யும் இடத்திற்கு போகப் போகிறாய்? அந்தோ பரிதாபம், எதிர் நிற்பவர் நிலை எனவும் புரியாமல் திரும்பிய சந்திராம்பிகை அவன் வெளிகளை சந்திக்க உச்சி முதல் பாதம் வரை நிதானமாக வழுக்கிச் சென்ற பார்வையும், அவற்றில் தெரிந்த ஆழ்ந்த ரசனையும், இதழ்களின் இடப்புறம் வளைந்த சிறு முறுவலையும், கன்னத்தில் ஆழமாய் விழுந்த குழியையும் கண்டவளிற்கு வயிறு குழைய உடலெங்கும் அலையடிப்பது போன்ற உணர்வு. புது புது உணர்வுகளை தனக்கு அறிமுகம் செய்யும் இளவலின் கண்களையும் அவனின் அருகாமையையும் தவிர்ப்பவளாய் அவசரமாக திரும்பியவள் விடைபெறாமலேயே அவ்விடம் விட்டு வெளியேறி தனது பகுதி நோக்கி சென்றாள். ஒரு நாழிகை கடந்த பின் ஆயுதப் பயிற்சி நடக்கும் இடத்திற்கு அவளது வழக்கமான பயிற்சி உடையில் புரவியினை வேகமாக செலுத்தியவாறு உள்ளே நுழைந்தாள் சந்திராம்பிகை. இந்திர விழா நிறைவு விழா காரணமாக ஆளரவமின்றி இருந்த திடலை நோக்கியவள் தன் புரவியை அங்கிருந்த காவல் வீரனிடம் ஒப்படைத்துவிட்டு கொடைநாட்டின் இளவல் வந்தால்
உள்ளே ஆயுத பயிற்சி செய்யும் இடம் நோக்கி அனுப்புமாறு பணித்துவிட்டு உள்ளே நுழைந்தாள். தன்னை கண்டு வணங்கிய தலைமை இரும்பு கொல்லர் மற்றும் ஆயுத காப்பாளரின் மரியாதையை ஏற்றவள் குவிந்து கிடந்த ஆயுதங்களை பார்வையிட்டாள். கொல்லரின் உதவியாளர்களும் சிலர் காவல் வீரர்களும் ஆயுதங்களுக்கு நெய் எண்ணெய் கொண்டும் கூர்மையேற்றி கொண்டும் இருந்ததைக் கண்டு ஆர்வம் மிக அங்கிருந்த ஒரு புது வாளினை கையில் ஏந்தி சுழற்றி பார்த்தவள் அதன் கூர்மையையும் சோதித்துவிட்டு திருப்தியுடன் திரும்பி எடுத்த இடத்திலேயே வைத்தாள். ஆயிரக்கணக்கான அம்புகள் அடுக்கி வைக்கப்பட்டு இருந்தன. அவற்றில் சிலவற்றை அங்கிருந்த அம்பாரா துணியில் சுற்றி முதுகில் கட்டிக்கொண்டவள் தனது தனிப்பயிற்சி இடம் நோக்கி சென்றாள். அங்கிருந்த தனது வில்லை கையில் எடுத்தவள் 3 சரங்களை எடுத்து இலக்கு நோக்கி செலுத்த அனைத்தும் சரியாக இலக்கை தாக்கி குத்தி நின்றன. அம்பின் வடிவமைப்பும் கூர்மையும் கண்டு மகிழ்ந்தவளாய் ஆர்வத்துடன் 4 சரங்களை எடுத்து வில்லில் பூட்டி நாணை எழுத்தவளை, 4 சரங்கள் தொடுக்க வேண்டுமெனில் நான் இன்னும் வலிமையானதாக இருக்க வேண்டும் வதனா எனும் கம்பீர குரல் கவனம் திருப்பியது. கரத்தை கீழே இறக்கி திரும்பி பார்க்க அவள் மீது பார்வை பதித்தபடி உள்ளே வந்தான் இளவரசன் ராஜா ஜெயசிம்மவர்மன். அங்கிருந்த விற்களை சோதித்து வலுவாய் நான் பூட்ட பெற்று இருந்த ஒரு வில்லை எடுத்துக்கொண்டு அவள் அருகில் வந்தான். அவள் புறமாய் நீட்டியதும் வாங்கியவள் 4 சரங்களை பூட்டி நாணினை இழுக்க இளவலின் இடக்கரமானது வில்லை பற்றி இருந்த இடத்தை பற்றி சரங்களை விரல்களால் விலக்கி பிரிக்க அவனின் அருகாமையில் தடுமாறினாலும் மனதை ஒரு நிலப்படுத்தி நாணை வலிமையுடன் இழுத்துவிட சரங்கள் கண்ணிமைக்கும் பொழுது இடைவெளிகளில் இலக்கின் மையத்திலேயே 4 நிலைகளை சரியாக தாக்கி நின்றன. இதேபோல் பயிற்சி எடுத்தால் கை நொடி பொழுதில் 8 சரங்கள் தொடுக்க முடியும் என மெதுவாய் உரைத்த அவனின் மூச்சும் உடலின் வெப்பமும் தன் மீது கடத்தப்படுவதை உணர்ந்தவளின் உடலில் ஒரு நடுக்கம் ஓடி மறைய மெதுவாய் விலக முயன்றவள் அவனின் 2 கைகளிலும் சிறைக்குள் நின்றதால் அசையவும் முடியாமல் போக வில்லினை மெதுவாக தாழ்த்தினாள். விழிமூடி திறந்தவள் கழுத்தை திருப்பி அவனின் முகம் பார்க்க அவனும் தன் கூரிய விழிகளால் அவளைத்தான் பார்த்து கொண்டு இருந்தான். அவனின் கண்களால் கட்டுண்டவள் போல அசைவென்று நின்றாள் சந்திராம்பிகை. அவளின் அருகாமையிலும் அவள் நயனங்கள் பேசிய மொழிகளாலும் கட்டுண்டவனாய் நின்றவன் இளவல். தூக்கி கட்டப்பட்டிருந்த கருங்கூந்தலின் நடுவே குளிர் நிலவாய் விளிர்ந்த முகமும் எந்த ஒப்பனையுமின்றி வீரத்திலகம் மட்டும் தரித்திருந்த பிறை நுதலும் வீரம் மின்னும் விழிகளும் நுனி கூர்ந்த அழகிய நாசியும் என பயணித்தவாறே வந்த சிம்மவர்மனின் விழிகள் சந்திராம்பிகையின் சிவந்த கனிந்த அதரங்களில் நிலைத்து கொண்டு நிற்க சற்று முன் ருசித்த தேனிலூறிய பழத்துண்டுகளை அவை நினைவூட்ட இளவலின் பலக்காரமானது தானே உயர்ந்து அவளின் குளிர்ந்து சிவந்த கன்னத்தை பற்றியது. விழிகளின் வருடலிலே திகைத்து நின்றவள் கரம் பட்டதும் திடுக்கிட்டவளாய் உணர்வு நிலையடைந்து சட்டென்று அவனை விட்டு விலகி 2 முழ தூரம் தாண்டி சென்றாள். ஆணின் அருகாமை அறியாதவள் அல்ல. போர் பயிற்சிகளின் போது ஆயுத பயிற்றுவிப்புகளின் போதும் குதிரையேற்றம் தேர் செலுத்துதல் போன்ற அனைத்தும் ஆண் ஆசான்கள் மூலமாகவே கற்பிக்கப்பட்டவள். சில நாட்கள் முன்பு விற்பயிற்சியின் போது வீரசேனனின் அருகில் இதே போன்றதொரு நிலையில் நின்றபோது அவளின் கவனம் முழுவதும் கற்றலிலும் இலக்கிலும் இருந்தது. ஆனால் இந்த ஆணின் பார்வையும் அருகாமையும் தொடுகையும் தன்னுள் நிகழ்த்தும் மாற்றங்களை அறிந்து கொண்டவளாய் விழிமூடி திறந்தவளின் மனம் கனத்து முகம் இறுகியது. தன்மேல் வந்த கோபத்தை அவன் மீது திருப்பி, ஓ, இதைத்தான் தனித்து வந்து விளங்க வைக்க எண்ணினீர்களா? நன்று, புரிந்து கொண்டேன். என் உணர்வு மீதான தங்களின் ஆளுமையை அறிய வைத்து விட்டீர்கள் இளவரசே. ஆனால் என் மனம் குணமறிய மாட்டேன் என்கிறீர்களே. கொடை நாட்டின் வழமை வேறு, மருத நாட்டின் வழமை வேறு. ஒரு இல் ஒரு சொல் என்பதே எமது வழக்கம். ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழ்வதே எமது பண்பாடு. என் தாயார் இறந்த பின்பு கூட, தன்னினைவற்று இருந்தபோதும் கூட வேறு பெண்ணை மனத்தாலும் தொடாதவர் எனது தந்தை. அவரின் வித்து நான். என் மணாளனும் எனக்கு மட்டுமே உரியவராய் இருக்க வேண்டும் என்பதே என் மனம். இது உரிமை உணர்வினால் அன்று மற்றவரின் வாழ்வை மறந்தும்
தவறியும் கெடுத்துவிடக்கூடாது என்னும் பண்பு தந்த உணர்வு. ஏன் புரிந்து கொள்ள மறுக்கிறீர்கள்? உங்களுக்கு நிச்சயிக்கப்பட்ட அந்த இரு நாட்டு இளவரசிகளும் தங்களை மணாளனாகவே எண்ணியிருப்பார்கள். அவர்கள் கனவில் வாழ்வில் நான் குறுக்கிட மாட்டேன். பல கோட்டைகள் பெண்ணால் பெண்களுக்காக சரிந்தது என்பது வரலாறு. ஆனால் என்னால் மருதத்திற்கோ கொடைநாட்டிற்கோ தீது வர அனுமதியேன். தந்தையின் சொல் மீறிய தனையன் என்ற அவப்பெயர் தங்களுக்கும் வரவும் நான் காரணமாக இருக்க மாட்டேன். எனவே என் மீதான உங்கள் அன்பை விடுத்து உங்களின் மனைவியாய் வரப்போகும் பெண்களின் மேல் வையுங்கள். இத்துடன் என்னை சந்திப்பதை, நம்முள் நிகழ்ந்தவற்றை மறந்து விடுங்கள் என மூச்சு வாங்க மடமடவென மொழிந்தவள் வெளியேற திரும்பி 2 அடிகள் எடுத்து வைக்க, நெல் எனும் சிம்மனின் ஒற்றைச் சொல் கர்ஜனையாய் ஒலித்து தடுத்து நிறுத்தியது. எனக்கு நல்வழி காட்டியவள் நீ என்ன செய்யப் போகிறாய் என்பதையும் சொல்லிவிட்டு போ என எள்ளலாய் குரல் உயர்த்தி பேசினான். சந்திராம்பிகை வரவழைத்த அமைதியுடன் உணர்வற்ற முகமாய் திரும்பி பார்க்க, அளவற்ற சினத்தில் உருமலாய் ஒலித்தது அவனின் குரல். நான் எதை செய்ய வேண்டும், யாரை நினைக்க வேண்டும், மறக்க வேண்டும் என்றெல்லாம் ஆணையிடத் தெரிந்தவளிற்கு தான் என்ன செய்கிறோம், செய்யப் போகிறோம் என்று தெரிந்திருக்க வேண்டும். என்ன, விருந்து மண்டபத்தில் அறிவித்தது போல என்னை உன் மனதால் வரித்து மலானலாக எண்ணி தனித்து வாழப்போகிறாயா எனவும் அதிர்ந்தவள் வேகமாக திரும்பி வெளியே செல்ல முயல, புயல் போல் விரைந்து சென்று அவள் முன் வழிமறித்து நின்றான் இளவல். திருமணம் இருமணத்தின் இணைவாக எண்ணாமல் அரசியலுக்கான ஒப்பந்தமாக எண்ணியது மட்டுமே எனது தவறு. அதுவும் காலத்தின் கட்டாயம். உன் கூற்றுப்படி நாட்டு நலன் கருதும் இளவரசனாய் தந்தை சொல் கேட்ட தனையனாய் இருந்ததால் வந்த தவறு. ஆனால் என்று உன்னை கண்டேனோ, உன் உயர்வு அறிந்தேனோ, அன்றிலிருந்து உன்னை உன் நலன் தவிர வேறு ஏதும் எண்ணவில்லை. நீ இன்றி எனது வாழ்வுமில்லை என்பதை நீ மலைச்சரிவில் வீழ்ந்ததும் நான் உணர்ந்தேன் வதனா. உன் மனதில் நான் என்பதை, உன் வாழ்வும் என்னோடுதான் என்பதை என் கரம் பற்றிய உன் தொடுகையிலும் என்னுடன் புறவியில் இணைந்து வந்தபோது உன் உடலின் மொழியிலும் உணர்ந்தேன். சற்று முன்பு விருந்து மண்டபத்தில் உன் பேச்சில் இருந்த மறைபொருளில் இப்போது உன் நயனங்கள் பேசும் மொழியிலும் ஐயமின்றி தெளிந்து கொண்டேன். நீ ஏற்றுக்கொள்ள மறுப்பதும் சினம் கொள்வதும் ஏனோ என்றவன் கண்களை மூடி சில நொடிகள் நின்றுவிட்டு விழிகளை திறந்தவன் இரும்பின் உறுதியேறிய குரலில், என்னால் நிகழ்ந்த தவறுகளை நானே சீர் செய்வேன். செய்துவிட்டு வந்து உன்னை சிறையெடுப்பேன். வாழ்நாள் முழுவதும் என் காதல் தலை கொண்டு உன்னை கட்டி வைப்பேன். என் உடல் உயிர் தொடும் உரிமை உனக்கு மட்டுமே வதனா. என்னை ஆளும் உரிமையும் உனக்கே. வருவேன், உன் தடைகளை உடைத்து வருவேன் உன் அருகில், நீ விலக முடியாத அளவு நெருக்கத்தில் என்றவன் ஆழ்ந்த மூச்செடுத்து விழிகளை திருப்பிக் கொண்டு அழுத்தமான காலடிகளுடன் விரைந்து வெளியேறினான். தன்னை விட்டு விலகிச் செல்லும் அவனை சூறைக்காற்றாய் சேதம் தந்த மொழிகள் மீண்டும் மீண்டும் காதுகளில் ஒலிக்க வெறித்தவாறே நின்றவள் ஆர்ப்பரித்த மனதை அடக்கி கலங்கிய மனதையும் விழிகளையும் கட்டுக்குள் கொணர்ந்தவளாய் தானும் வெளியேறி அரண்மனை திரும்பியவள் அங்கே போர்க்கோலம் பூண்டு சினத்துடன் நின்ற தனது தந்தையாரைக் கண்டு திகைத்தாள். இன்று 1 மணி நேரம் கழித்து கண்விழித்த ராணி கௌரி அம்மா பேரனை அருகில் கண்டதும் லேசான முறுவல் தோன்ற, எப்போ வந்த என்றார். தலையசைத்தவன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஃபீலிங் பெட்டர்? அப்படின்னா வீட்டுக்கு போயிடலாம். தேவைப்பட்ட அரண்மனை டாக்டர் வீட்டுக்கு வரவழைச்சிடலாம் என மெதுவான குரலில், தலைவலி சரியாயிடுச்சு, அரண்மனைக்கு போயிடலாம். எங்களை காப்பாற்றினவன் கூடவே வழித்துணையா நல்ல ஆளையும் அனுப்பிச்சான். அதான் சரியான நேரத்துக்கு ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம். அவன் என்ன தைரியமாக யானையை அடக்கிட்டான். அந்த பொண்ணு அதுக்கு மேலே அச்சமே இல்லாமல் யானையை தாண்டி வந்து கதவு லாக் ஜாமாக இருந்தது, எப்படியோ சரி பண்ணி கதவை திறந்துட்டா. அவங்க யார் என்னன்னு விசாரி அரண்மனைக்கு வரவழைச்சி விருந்தோட ஏதாவது பரிசு கொடுக்கணும் எனவும் உணர்வற்று இருந்த ஆதித்வர்மன் முகத்தில் முறுவல், பரிசுதானே கொடுத்துருவோம் என்றவனின் முகம்
பார்த்த நிரஞ்சனா அவனின் பாவனையில் குழம்பி, என்னமோ பண்ணு என்பது போல் திரும்பி சினுங்கும் தன் மகனை கவனித்தாள். யார் அவங்கன்னு தெரியல. என் கூட வந்த ஆள் அவங்க பாதுகாப்புக்கு வந்தவங்க போல. ஆனால் அவர் யாருன்னு கேட்டதற்கு அந்த ஆள் பதிலே சொல்லலை. அந்த பொண்ணு நிரஞ்சனாட்ட பேசினாளே, நீ பேர், நம்பர், அட்ரஸ் ஏதாவது வாங்கினியா எனவும் நிரஞ்சனா திரும்பி பாட்டியையும் பேரனையும் மாறி மாறி பார்த்தவள். கணவனின் கண்களில் வந்த கூர்மையை புரிந்தவளாய், பேர் மட்டும் சொன்னாங்க, அதுக்குள்ளே பிரபு அழுததால் நானும் வேறு ஏதும் கேட்கல. அவங்க செய்கிற உதவியை சொல்லிக்காட்டி பெருமை பேசாத ஆட்கள் போல. ஏதோ முக்கிய வேலையாக போக வேண்டியதால் அவசரமாக கிளம்பிட்டாங்க என்றவளின் குரலில் இருந்த தொனியில் ஆதித்வர்மனின் தலை உயர்ந்து கண்கள் கடுமையானது. பிரபஞ்சவர்மனை தூங்க வைக்க முயன்று கொண்டிருந்தவள் அதை கவனிக்கவும் இல்லை, அக்கறைப்படவும் இல்லை. சற்று நேரத்தில் வந்து சோதனை செய்த மருத்துவர் வீட்டிற்கு அழைத்து செல்லலாம் என்று சொல்ல, மருத்துவமனை நடைமுறைகள் முடித்து செல்ல மாலை பொழுது ஆகிவிட்டது. வீட்டினுள் நுழைந்தவர்கள் வாயிலில் எதிர்கொண்டார் ராஜா ரவீந்திரர். அவரும் சற்று முன்புதான் சிங்கப்பூரில் இருந்து திரும்பியிருந்தார். சிங்கப்பூரில் இவர்களது பொருட்களை இறக்குமதி செய்த டிஸ்ட்ரிபியூஷன் செய்யும் நிறுவனத்தினருடன் சந்திப்பு முடித்துவிட்டு வந்தவர் அவர்களின் புது புது ஒப்பந்த விதிகளை பரிசீலனை செய்து தெரிவிப்பதாக கூறிவிட்டு வந்திருந்தார். தரத்தில் உயர்வாய் விலையில் குறைவாய் இருக்கும் பல புதிய நிறுவனங்களின் தயாரிப்புகளை பற்றி ஆய்வறிக்கையை மேற்கோள் காட்டி, முக்கியமாய் டப்ளின் கிரீன் அவார்ட்ஸ் நாமினேட் செய்யப்பட்டிருக்கும் ஆர்ஜேவி ப்ராடக்ட்ஸ் பற்றி கூறி, இனி தாங்களும் இயற்கையோடு இருந்த சுற்றுச்சூழல் கேடு விளைவிக்காத பொருட்களை இறக்குமதி செய்ய ஆவலுடன் இருப்பதாக கூறவும், இதை தெரிந்தால் ஆதித்தன் பதில் கோபம் எவ்வாறு இருக்கும் என்று புரிந்தவராய், நல்ல வேளை இந்த சந்திப்பிற்கு அவன் வரவில்லை என்று ஆசுவாசம் அடைந்திருந்தார். இதனை வேறு விதமாகத்தான் சரி செய்ய வேண்டும் என்று நினைத்தவர் ஆதித்வர்மனிடம் இது பற்றி பேசக்கூட இயலாத அளவு அவன் ஏதோ முக்கிய வேலைகளில் இருப்பதாக காலையில் அவனின் உதவியாளர் கூறவும், நேரில் பேசிக்கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் கிளம்பிக் கொண்டிருந்தவருக்கு யானை தாக்கிய சம்பவம் தெரிவிக்கப்பட்டதும் பதறிப்போனார். ஏதோ அந்த கடவுள் அருளால் அவரின் குடும்பம் தப்பியது என்று எண்ணியவர் சோர்ந்திருந்த பேரன் பிரபஞ்சவர்மனை மருமகளிடமிருந்து வாங்க முற்பட, உடல்நிலை சரியில்லாத அவனோ அவரிடம் வரவில்லை. அவனின் வளர்ப்பு செவிலியான பணிப்பெண்ணிடம் தாவிச் சென்றவனை பார்த்தவர் சிரித்து கொண்டார். தாயாரை அவரின் அறையில் விட்டுவிட்டு வந்த ரவீந்திரர் தனக்காக காத்து நின்ற மருமகளைக் கண்டு ஏதோ சொல்லத்தான் இருக்கிறாள் என்று புரிந்து கொண்டவராய் ஆதித்வர்மனின் அறையை கண்களால் சுட்டி வரவேற்பு அறைக்கு நடந்தார். பின்னேயே வந்த நிரஞ்சனா நடந்தவற்றை விவரமாக சொல்லி, எங்களை காப்பாற்றியது ராஜா ஜெயவர்மனும் அவர் மனைவியும். ஆனால் ஆதித் அதற்கு சிறு நன்றி கூட தெரிவிக்க விரும்பவில்லை என வருத்தப்பட, வருத்த முறுவல் காட்டியவர், நன்றி எப்படி சொல்லுவான்? அவன் தனக்கு இரு கண்களும் போனாலும் பரவாயில்ல, எதிரிக்கு ஒரு கண்ணாவது போக வேண்டும் என்று நினைக்கிறவன். ஜெயவர்மன் அழிய வேண்டும் என்று நினைப்பவன். அந்த வன்மத்தை விட்டொழித்தாலே போதும். இப்போதும் என் அம்மா செய்வது, அவன் செய்வதெல்லாம் கடைசியில் நம் குடும்பத்திற்கும் தொழிலுக்குத்தான் கேடாய் முடிகிறது. என்னால் முடிந்த அளவு நான் புத்தி கூறிவிட்டேன். இனி நீதான் அவனின் மனம் மாறச் செய்ய வேண்டும் நிரஞ்சனா என. மாமா, நான் உங்களிடம் உதவி கேட்க வந்தால் நீங்கள் பெரிய மலையை புரட்டும் காரியத்தை என்னிடம் சொல்கிறீர்களே. அவர் ஏன் ஜெயவர்மனை இவ்வளவு வெறுக்கிறார்? தொழிலில் நமக்கு போட்டியாக இருக்கிறாரா? ஏதாவது நம்மை தொந்தரவு செய்கிறாரா எனவும் வருத்த முறுவலுடன், அவனா? அவன் நம் குடும்பம் இருக்கும் வழி கூட திரும்பி பார்க்க மாட்டான். நம்மால் அவனுக்கு நிறைய அவமானங்கள், தொல்லைகள், லாசஸ் அனைத்தையும் கண்டுகொள்ளாதது போல் கடந்து விடுவான். அதற்காக குட்ட குட்ட குனிந்து போவான் என்று அர்த்தமில்லை. திரும்பி அவன் செய்வது புத்திசாலியின் பதிலடி. இங்கு இவனிற்கு நஷ்டமாகி விடுகிறது. அவன் இப்போதும் தன் வழியில் தனித்து போகிறான். ஆதித்தான் அவன் தொழிலுக்கு, வாழ்விற்கு இடைஞ்சல் செய்து கொண்டே இருக்கிறான். அவனின் மனைவி அந்த பெண்ணை கூட என்று சொல்ல வந்தவர் சட்டென்று நிறுத்தி, அவனின் இந்த குணத்தை மாற்றிக்கொண்டால் நலம் என்றவர் பெருமூச்சு விட்டு, நானும் அவனிடம் சொல்கிறேன் நிரஞ்சனா. ஆனால் பலன்? ஒருவேளை என் அம்மா அவனின் பாட்டி சொன்னால் மாறலாம் என்றவர் யோசனையுடன்.
அவர் அந்த ஜெயவர்மனை காப்பாற்றியதை கூட பாட்டியிடம் சொல்வதை தடுத்து விட்டார் மாமா. அம்மா குணம் புரிந்தவன். அவன்தான் காப்பாற்றினான் என்றால் அப்படிப்பட்ட உயிரே தேவையில்லை என்று பேசக்கூடும் என்று நினைத்திருப்பான். இரத்த அழுத்தம் அதிகரித்த நிலையில் இதை மறக்கணித்தான் வேண்டும் எனவும் அமைதியானாள் நிரஞ்சனா தேவி. சிந்தனையில் இருந்த ரவீந்திரரை பார்த்து, பெரிய மகாராஜா மேலே காட்ட முடியாத அவன் மத்த இவர் மேலே காட்டுறது தவறில்லையா என மெதுவாய் கேட்டாள். தவறா? ஜெயவர்மன் இரண்டாவது ராணியின் பெண் சுமனாதேவி எல்லாம் அம்மாவை பொறுத்தவரை மகாராஜா அவர்களுக்கு செய்த துரோகத்தின் அடையாளங்கள். அவர்களுடனான திருமணத்தினை அவமானப்படுத்தியதற்கு ஆதாரங்கள். அவங்க எண்ணத்தை மாற்றுறது சிரமம். சிறு அமைதியின் பின், ஜெயவர்மனின் அம்மா என்னை விட வயதில் இளையவர்கள். ஜெயவர்மன் ஆதித்தை விட சில மாதங்கள் தான் பெரியவன். அவர்களின் மனநிலையில் நின்று யோசித்தால் கடினமாகத்தான் இருக்கிறது. நீயும் ஓய்விடு நிரஞ்சனா. பிரபஞ்சனை கவனித்து பார்த்துக்கொள். மிகவும் சோர்ந்து தெரிகிறான். ஏதோ இரத்த பரிசோதனை பண்ண சொன்னான்னு சொன்னியே, நாளைக்கே செய்துவிடு என்றவரிடம் மிகுந்த யோசனையுடன் ஆம் என்பது போல் தலையை செய்தவள் சரி மாமா என்று விட்டு தனது அறைக்கு சென்றாள். வழக்கம் போல உணர்வுகளை அதிகம் வெளிக்காட்டாத முகமாய் தனது வாகனத்தை ஜெயவர்மன் செலுத்தி கொண்டு இருந்தாலும் அவனின் முகத்தில் மின்னிய சந்தோஷம் மதிவதனாவின் கண்களில் படவில்லை. அவள்தான் புல்லில் உறங்கும் பனித்துளி போல 170 டிகிரி அளவு சாய்க்கப்பட்ட இருக்கையில் சயனித்து உறங்கிக் கொண்டிருந்தாளே. அவளின் துயில் கலையா வண்ணம் அலங்காமல் சிரித்து கொண்டிருந்தவன் மாலை முடிந்து இருள் சூழ்வதற்குள் அங்கே சென்றுவிட வேண்டும் என்று நினைத்திருந்தவனாய் 1.25 மணி நேர பயண தூரத்தை 50 நிமிடங்களில் கடந்திருந்தான். தன்னை தொடர்ந்து வந்த பாதுகாவலர்களின் வாகனத்துடன் இணைந்து வாகனங்களை ஏற்றும் பெரிய வல்லம் மீது ஏற்றினான். மாலை முடியப்போகும் நேரமானதால் பறவைகளின் ஒலி அதிகமாக கேட்க, தண்ணீரின் நடுவே குளிர் அதிகமாக, அதை உணர்ந்தவளாய் விழித்த மதிவதனா கண்டது ஆரஞ்சு பந்து போல் மாறி தென்னை மரங்களுக்குள் மறைந்தும் பளிரிடும் மாயம் செய்து கொண்டிருந்த ஆதவனைத்தான். ஏதோ கனவுலகில் மிதந்து கொண்டிருப்பது போன்ற உணர்வில் நிமிர்ந்து அமர்ந்தவள் மிதக்கும் வல்லத்தில் காருக்குள் அமர்ந்து பயணித்து கொண்டிருப்பது கண்டு வியப்பில் விழிகள் விரிய, ஆச்சரியத்தில் ஆவென திறந்த வாயை 2 கரங்கள் கொண்டு மூடிக்கொண்டவள் சுற்றி சுற்றி பார்க்க, ஜெயவர்மனோ ஒளிரும் ஆதவன் காட்டிய அழகை விட மிளிரும் தன் மதிமுகத்தவள் காட்டும் வர்ணஜானங்களில் ஸ்டேரிங் வீல் மீது கைமுட்டி வைத்து 4 விரல்களால் வாயை மறைத்தவாறு ரசித்து கொண்டிருந்தான். எங்கே இருக்கிறோம்? கிளிமலூர் போகலையா? இது என்ன இடம் என்றவள் திரும்பி விளையாட்டாய் முறைத்து, என்ன ஜெயவர்மரே, பாண்டிய நாட்டு இளவரசியை கடத்தி செல்கிறீர்களா என்ன? உமக்கு என்ன துணிச்சல் எனவும் சிரிப்பி பீரிட, தூக்கத்தில் ஏதோ சொப்பனம் கண்டியா என்ன? செந்தமிழில் சண்டைக்கு வர்ற ஏதோ செரிய குட்டி சிறு படகு கண்டு சந்தோஷப்படுதேன்னு வல்லம் பார்க்க கூட்டி கொண்டு வந்தா இப்படியா கடத்தி கொண்டே போகிறேன்னுட்டு என்றவன் அவளையே பின்பற்றியவனாய், ஆம், பாண்டிய நாட்டு இளவரசியை இந்த சேர நாட்டு இளவரசன் கடத்தி கொண்டுதான் போகிறேன். அக்கம்பக்கம் ஆளில்லாத தேசத்திற்கு, தீவிற்கு என கஞ்சிமிட்டி கூறவும், அச்சோ தீவா, நிஜம்மா? வரு, இன்று இங்கேயா இருக்க போகிறோம் என வெப்பாய் கேட்கவும், சிறு முறுவலுடன், இங்கே டின்னர் சாப்பிட போகிறோம், உனக்கு பிடிச்சா தங்கலாம், இல்லாட்டி திரும்பி வர்க்கலா போயிடலாம் என அவன் சொல்லவும் சுற்றி பார்த்தாள். இருள் சூழத் தொடங்கியிருந்தாலும் அந்த இடம் மிரட்சியை தராமல் ரசிப்பையே தருவதை உணர்ந்தவள், அது இடத்தினாலா அருகில் இருப்பவனாலா என எண்ணியவள், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இங்கே தங்கலாம் வரும் என்றாள் புன்னகையுடன். அவளின் புன்னகையை பார்த்து கொண்டிருந்தவனின் முகம் மென்மையில் மலர்ந்து போனது. இன்று 2 வெற்றிகள் நமக்கு கிடைத்திருக்கிறது, அதை கொண்டாடத்தான் இங்கே உன்னை கூட்டிகிட்டு வந்தேன் எனவும் அவள் கேள்வியும் மகிழ்ச்சியுமாய் பார்க்க, தீவு வந்துருச்சு என்று முன்னால் காட்டியவன், என்னன்னு டின்னர் அப்போ சொல்கிறேன் என சில நிமிடங்கள் வல்லமானது மிகச்சிறிய தீவை அடைந்தது. இந்தியாவின் வெனிஸ் என்று அழைக்கப்படும் மன்றோ தீவை அடைந்திருந்தனர். உப்பங்கழிகளாலும் கல்லாட நதியாலும் சூழப்பட்ட அந்த தீவு 8 தீவுகள் கூட்டங்களில் உள்ளடக்கியது.
தன் வாகனத்தை கிளப்பி அந்த தீவிற்குள் சென்றவன் அதன் மறுகரையில் இருந்த அழகிய அலங்காரத்துடன் இருந்த படகு வீடு நிறுத்தப்பட்டிருந்த இடத்தை அடர்த்தியிருந்தான். கரையில் வாகனத்தை நிறுத்திவிட்டு அவளை இறங்குமாறு பணித்தவன் தானும் இறங்கி சிறு டிராவல் பேக்கை எடுத்தவன் தோளில் மாட்டிக்கொண்டு அவளின் கைப்பற்றி சிறு மரப்பாலத்தை கடக்க வைத்து அந்த படகு வீட்டிற்குள் அழைத்து சென்றான். அவர்கள் இருவரும் ஏறியதும் அந்த படகு வீடானது நகரத் தொடங்கியது. சிறிய ஆடம்பர வீட்டைப் போல இருந்த அந்த வீட்டில் மலர்களால் மற்றும் மெல்லிய திரைத்துணிகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த வரவேற்பறையும் அதன் பக்கத்தில் இருந்த உணவறையில் அப்பம், புட்டு, வாழையில் சமைக்கப்பட்ட மீன், தேங்காய் எண்ணெயில் சமைக்கப்பட்ட கோழி முதலான கேரள உணவு வகைகளுடன் விருந்து சூடாக வைக்கப்பட்டு தயாராக இருக்க, உணவு உண்ணும் மேஜை அருகே படகு வீட்டின் திறந்தவெளி பகுதியில் இயற்கையை ரசித்தபடி உண்ணும் வண்ணம் போடப்பட்டு மஞ்சள் ஒளி தரும் விளக்குகளின் வெளிச்சத்தில் அழகாயிருந்தது. மதியம் நடந்த மீட்டிங்கிற்காக ஃபார்மல் கோட், ஷூட், டை என இருந்தவன் வண்டியில் ஏறும்போது கோட்டை டையை கழற்றிவிட்டு முழுக்கை சட்டையை முக்கால் கை மடக்கிவிட்டவனாய் வந்திருந்தான். மதிவதனாவோ மெல்லிய ஜருகியிட்ட உயர் ரக காஷ்மீர் பட்டு அணிந்திருந்தாள். அந்த பேக்கில் உனக்கு ட்ரெஸ் இருக்குவது, மாற்றதுன்னா மாற்றிட்டு வா, சாப்பிடலாம் என்றவன் தனக்கான உடையை எடுத்துக்கொண்டு வரவேற்பறை ஒட்டியிருந்த குளியல் அறைக்குள் சென்றான். சில நிமிடங்களில் குளித்துவிட்டு இளமஞ்சள் போலோ நெக் டிஷர்ட், பழுப்பு வண்ண பேகிஸ் காட்டன் பேண்ட்டுமாக வந்தான். நகரும் படகு வீட்டில் மிக மிக அமைதியாக இருந்த சுற்றுப்புறம் கண்டு சற்றும் அஞ்சாமல் அவள் ரசிப்பது கண்டு வியந்தவனாய் அவன் வர, எளிமையான உடையிலும் மிளரும் அவனின் அழகும் கம்பீரமும் கண்டு வியந்தவளாய் எழுந்து வந்தவள் ஸ்டாட்டஸ் என்று வைக்கப்பட்டிருந்த சூப்பை எடுத்து அவன் கையில் தந்துவிட்டு தானும் குளியலறைக்குள் சென்றாள். பிஸ்தா வண்ணத்தில் சிறிய கை வைத்து நீளமான கவுன் போன்றும் இரவு உடை போன்றும் தோற்றமளித்த அந்த வெஸ்டர்ன் ஆடையை அணிந்து முடியை தூக்கி கொண்டையிட்டிருந்ததால் அவளின் உயரமும் நளினமும் அதிகரித்து தெரிய, காற்றிலாடும் கொடி போல அறையிலிருந்து வந்தவளை சூப்பை பருகியபடி இருந்த ஜெயவர்மனின் விழிகள் பருகி கொண்டு இருந்தன. இரு தட்டுகளில் உணவை அவள் எடுத்துக்கொண்டிருப்பது கண்டு உள்ளே வந்தவன் முழுக்க கேரள உணவுகளாய் இருப்பது கண்டு அவளின் தட்டை வாங்கி அவளின் விருப்பம் கேட்டு அவற்றை மட்டும் எடுத்து வைத்தான். சிறிய கிண்ணங்களில் சக்கை பிரதமன் எனப்படும் பலாப்பழம் இடப்பட்டு செய்யும் இனிப்பு இருக்க, அதனை எடுத்து அவனை நெருங்கியவளிற்கு ஊட்டினான். வாயில் வாங்கி ரசித்து உண்டவள், என்ன அந்த இரு வெற்றிகள் வரும் என கேட்க, டப்ளிங்கில் க்ரீன் அவார்ட்ஸ் 19க்கு நம்ம கம்பெனி நாமினேட் ஆகியிருந்தது. அதில் அவார்ட் வின் பண்ணியிருக்கோம். அவார்ட் கொடுக்கும் முன்னே நிறைய ஜூடிஸ் தாண்டணும். அதையெல்லாம் அனலிசிஸ் ஜெயிச்சிருக்கோம். அதை வச்சு இங்கே நம்ம கம்பெனி ப்ராடக்ட்ஸ் பற்றி தவறாக கம்ப்ளைண்ட் கொடுத்து இருந்தவங்கள ஈஸியாக சமாளிக்க முடிந்தது. ஸோ தேன்மேலை ப்ராஜெக்ட் நமக்கு வந்துடும். அப்புறம் புது டைல் செய்கிற முறை நம்ம கண்டுபிடித்து கொடுத்தது ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தோம். இயற்கை பொருட்களை கொண்டு உருவாக்கப்படுற இந்த டைல்ஸ் பளிங்கு கற்கள், அதாவது மார்பிள் போல் குளுமை உள்ளடக்கி அதே நேரத்தில் கல் போல் உறுதியாகவும் இருக்கும். அதற்கு பேட்டர்ன் கூட வாங்கியாச்சு. ப்ரொடியூஸ் பண்ண தொழிற்சாலை கட்ட போகிறோம் என்றவனின் அருகில் வந்தவள் கண்கள் மின்ன, நிஜமாவே கொண்டாட வேண்டிய வெற்றிகள் வரும் எனவும் அவள் அருகில் சென்று இன்னொரு ஸ்பூன் இனிப்பை ஊட்டியவன் அவள் விழுங்கும் முன் அவளின் இதழ்களில் அருகே வர முகம் சிவந்தாலும் அவன் விரும்பியதை தர இனிப்பானது இருவருக்கும் பொதுவானது. இவ்வாறு ஒருவருக்கொருவர் ஊட்டியபடியே தீர்க்கப்பட்ட வயிற்றுப்பசியானது இளமை பசியை தூண்ட இருவரும் ஒருவருக்கொருவர் விருந்தாகினர். முன்னிரவில் அரைகுறையாய் படிக்கப்பட்ட பாடங்கள் இன்று ஆவலாய் கவனமாய் படிக்கப்பட்டும் முழுமையடையாத தேடலாய் தொடர்ந்து கொண்டே போனது இரவு முழுவதும். தொடரும்.